Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நாங்க பள்ளி உணர்பேட்டையில இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரீட் தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து செய்தி ப்ரோக்ராம் வந்து இங்க நடத்துறாங்க. மார்க்கெட் பிரதர்ஸ் இந்த டீம் தான் சேர்ந்து 3 இயர்ஸா வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. வருஷம் அவங்க வந்து இந்த சஹாரி ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். யாத்கார் சிக்கன் செட் இந்த கடையில இருந்து தாங்க சிக்கன்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க சமைக்கிறதுக்காக. இந்த பக்கம் வெங்காய தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு சமைக்கிறதுக்காக. இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகுதான் குக்கிங் ஆரம்பிக்கும். சிக்கன்லாம் வெட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன்லாம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் ரவை கேசரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்வீட்டும் இங்கே வந்து செய்கிறாங்க. இதில் முந்திரி பாதாம் நெய் எல்லாம் போட்டு ஸ்மெல்ல வேற லெவலில் இருக்குங்க. ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல். Why? அட்லாஸ்ட் ஸ்வீட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. மில்க் மெட்லாம் போட்டு அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ பிரியாணி ப்ரிப்பரேஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்கன் பிரியாணி வந்து இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது. சிக்கன் பிரியாணி ரெடி ஆன உடனே எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சமைக்கிறதுக்கு எத்தனை பேர் பின்னாடி வேலை பார்க்குறாங்க, எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க. நெருப்பில் நின்றுட்டு அனலில் நின்றுட்டு எல்லாம் சமைக்கிறாங்க. ஸோ நல்லா சாப்பிடுங்க, பிடிச்சது சாப்பிடுங்க. பட் சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக நாங்கள் சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிரியாணியில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, பாய பிரியாணி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பிரியாணி பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது.
பிரியாணி வந்து இப்போ தம் போட்டுட்டாங்க. தம் போட்டுட்ட பிறகு ஃபைனலாக பிரியாணி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு. பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு ஆளுங்களும் ரெடி ஆயிட்டாங்க. சாரி டைமாக நெருங்கிடுச்சு. ஸோ அதனால இப்போ சர்வ் பண்ண போகிறோம். It helps the speaker lead his audience into the scene he described by creating an imaginary picture. Usually it's something that moves. So then, why? இதுதாங்க மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு. இங்கே தான் வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. இது முடிச்ச பிறகு தான் சாப்பாடு வந்து சர்வ் பண்ண போகிறாங்க.